ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேராக இருந்தாலும் சத்தம் பெருசாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு ஜெயம் கொடுக்கிற ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வருகின்ற வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னங்க எதிர்பாராத அளவுக்கு புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய இல்லையா, அதான் பழைய ஆத்மாக்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு புதிய ஆத்மாக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய கிருபை. நான் இவ்வளோ கூட வருவீர்கள் நம்ம எதிர்பார்க்குற இந்த சூழ்நிலையில் எல்லோரும் லீவ் போட்டாங்க. சாருங்க லீவு, சார் லீவு இன்னைக்கு ஏறிட்டாங்க. சரி, கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கல்யாண வீடு அப்படி வேலை வாய்ப்புகள் எல்லாம் பார்த்து சரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் தெரிந்தெடுத்து உங்களை கொண்டு வந்துக்கிறார். அதான் அன்றைக்கி விசேஷம். இங்கே மல்லபுரமா சார்? மல்லபுரம் தானே? மல்லாக்குளங்கிற ஊருக்கு போவோம். அங்கே ஒரு 5 பேர் தான் ஜெபக்குறிப்பு கொடுத்தா ஜெபிக்கிறவங்க அங்கே தான் போவோம். அது மகிமையாக தான் இருந்தது. அதுபோல் இந்த நாளில் கூட அப்படி ஒரு ஜெபக்குறிப்பை கொடுத்து ஜெபிக்க முடியாத ஒரு சிலாக்கியத்தை நீங்கள் அவங்க கொடுத்துக்கிறாரு இல்லையா? ரசிகர்களில் சும்மா வந்து பார்க்குறது இல்லை, ஆனால் ஜெபிக்கிறவங்களா ஒரு வாஞ்சை உள்ளவங்களா உங்களை கொண்டு வந்துருக்கிறாரு. வேலையின் மத்தியிலும் பண்டிகையின் மத்தியிலையும் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதான் பெருசு இல்லையா? ஒரு பண்டிகை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வராங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு நம்ம மேலே ஒரு அந்த ஆண்டு மேலே ஒரு வைராக்கியத்தோடு வராங்க. அதான் விசேஷம். ஆகவே வேலையும் நிறைய உண்டு. அது மத்தியிலும் நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் நிச்சயமாக அதனுடைய பலனை இன்று உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு எத்தனை பேர் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? யோபு 22:42. இல்லை யோபு இன்னும் முடிக்கலை. இல்லை, அதை முடிக்கலை. அன்றைக்கி நம்ம கேட்கலை. அதனால் அதே அப்படியா சரியாகவே படிச்சிருப்பீங்களா? யோபு கடைசி வரைக்கும் படிச்சிருப்பீங்களா? கேட்கலா சார்? ஆமாம், கேட்டுட்டு பரிசு கொடுத்துருங்க. யோபு 22 42 வரைக்கும். போன மாதம் நம்ம பைபிள் வேதவினா போட்டி நடத்த முடியலை. ஆனால் அதே பகுதி போன மாதம் எந்த பகுதியை நடத்தாமல் விட்டோமோ அதே பகுதியில் தான் இந்த மாதத்தில் கேள்விகள் கேட்போம். தெரிஞ்சவங்க எல்லோரும் பதில் சொல்லலாம், யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஒன்றும் இவங்க தான் பதில் சொல்லணும் அவங்க தான் பதில் சொல்லணும் கிடையாது. எல்லாருமே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோபு 22 42 அதிகாரங்கள். முதல் கேள்வி, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் என்ன நடக்கும்? சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் என்ன நடக்கும்? அப்படி இருக்கா? சரி சரி, நானே பதில் சொல்லிடுறேன். யோபு 22 அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எலிப்பாஸ் என்பவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் வர திரும்ப கட்டப்படுவீர்கள். பார்த்து சொன்னீங்களா வராமல் சொன்னீங்களா? சரி, பார்த்தே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. திரும்ப, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறோம், அவர்கிட்ட திரும்பினா என்ன செய்வோம்? திரும்ப நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், திரும்ப கட்டப்படும். சரோஜா அவங்க பேர். சரி, பார்த்தாவது சொல்ல தெரிஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா பார்த்துமே சொல்ல முடியாமல் எதுனோரு இருக்காங்க. அதனால ஆமாம். அடுத்தபடியாக, எது பாவிகளை பட்சிக்கும்? பாதாளம். சரி, மூடப்படாதிருக்கிறது எது? இல்லை, நரகம். அதான் கரெக்ட், நரகம் தான் கரெக்ட். நரகம் எப்படி இருக்குதா? மூடப்படாது இருக்கிறது. யோபு எழுதியிருக்காரு. நரகம் என்ன செய்யுது? எல்லாருக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்றுக்கிட்டு இருக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நிறைய பேர் நரகம்னு ஒன்று இருக்கிற நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் யோபு எழுதி வச்சிருக்காரு நரகம் மூடப்படாது இருக்கிறதுன்னு சொல்லி. சரி, ஞானம் என்றால் என்ன? புத்தி என்றால் என்ன? சரி,
சரி, கரெக்ட். யாருடைய ஆசீர்வாதம் யோபின் மேல் வந்தது? இல்லை, சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படிதான் எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். அதான் சொல்றீங்க எல்லாரும். ஆன்சர் நீங்களே நான் சொல்றீங்க, படிச்சிருங்க. யோபு 29வது அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் யோபுக்கு மேல வந்துச்சான். வாழ்க்கையில கெட்டுப்போக இருக்கிறவங்கள இன்னைக்கு நீங்க நல்ல வழியில கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்கும். அதான் அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக கிறிஸ்தவர்கள் எவன் கெட்டு போனா நமக்கு என்ன நினைக்கிறோம்? அப்படி இல்லை, தவறான வழிகளுக்கு போறவங்கள. இப்போ முக்கியமா கெட்டு போறது எதனால கெட்டு போறாங்கன்னா, செல்போனால தான் கெட்டு போறாங்க. பிள்ளைகள் பையங்கள் அதனால தான் கெட்டு போறாங்க. அப்படி கெட்டு போற பிள்ளைகளை ஆண்டவர்களை திருப்பினீங்கனாலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சரி, யோபு எதனோட உடன்படிக்கை பண்ணியிருந்தார்? கண்கள். சரி, ஆண்டவரை குறித்து அவர் மகா நீதிபரர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அவர் யாரு? அவர் மகா நீதிபரர் அப்படின்னு சொன்னது யாரு? பார்த்து வேணாலும் சொல்லுங்க. எலியு. கரெக்ட். இனி நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தாச்சு ஏற்கனவே. மத்த எல்லாரும் சர்வ வல்லவர் எதை கவனியார்? சர்வ வல்லவர் எதை கவனியார்? பார்த்து கூட சொல்லுங்க. யோபு 35வது அதிகாரம் பாருங்க. யாருக்குமே அவங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், சொல்லுங்க. வீண் வார்த்தைக்கு செவி கொடார், ஆண்டவர் அவதை கவனியார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வீண் வார்த்தை ஆண்டவர் நிச்சயம் மாட்டாராம், கவனிக்க மாட்டாராம். சரி, எக்கால துணிக்கு அஞ்சாமல் பாயும் அது எது? குதிரை. சரி, சாமி. நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது அது எது? பிகமோத். கரெக்ட். லிவியா தான் பிகமோத்துன்னு 2 இருக்கு. அந்த பிகமோத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, யோபுவுக்கு 3 குமாரத்திகள் இருந்தாங்க. அதில் மூத்த மகா பேர் என்ன? ஜெமிமால். சரி, இவைகளுக்கு பின்னா யோபு எல்லாவற்றையும் இழந்து அதுக்கப்புறம் அதுக்கு அந்த உடம்புல இருந்த தோலில் இருந்த வியாதியெல்லாம் சுகமாகி திரும்பவுமாக அவர் ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு வராரு. அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். திரும்பவுமாக அவர் முன் போன்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு திரும்புகிறார். ஸோ அதனால் இப்படி ஒரு பழைய நிலைமைக்கு அவர் திரும்பின பிறகு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 140 வருஷம். சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஃபர்ஸ்ட் வந்து கிருபா சிஸ்டர் வாங்க, முதல் பரிசு கிருபா சிஸ்டர். எல்லா கரங்களை தட்டுவோமா? நல்ல. இரண்டாவது பரிசு சரோஜா. மூன்றாவது பரிசு சாமுவேல். ஒரு சின்ன அறிவிப்பு. ஆண்டுடைய கிருபையினாலே இந்த 2வது புத்தகத்தை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். மல்லக்குளத்தில் ஜான்சன் சார் ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இங்கே இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரு புத்தகத்தினால 50 ரூபா தான். இது வந்து 20 இன்சிடென்ட் இருக்கும், 20 சம்பவங்கள், அதில் உள்ள வேத வசனங்கள், அறிக்கைகள் அப்படி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட்ட முடிவில் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புக் வாங்கணுன்னா வாங்கிடுங்க.
வெற்றி பெற்றவர்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, வந்துட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எதிர்பார்க்கல. சரி, நன்மை. இப்பொழுது நமது சகோதரி பூபதி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகு போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகு போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகு போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், ஓ சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகு போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கிடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே.
உயர்த்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகு போல எழும்ப செய்வார். உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிக்கு நன்றி. நம்முடைய சகோதரர் வீடியோ எடுக்கிற சிவபெருமாள் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய வடிவாள்புரத்திலே நல்ல ஒரு ஆலயம் கட்டி எழுப்பி நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. காணிக்கைக்காக சகோதரி ஜெபம், காணிக்கைக்காகவும் செய்தி கொடுக்கிற அருமையான தாசருக்காகவும் ஜெயிப்பார்கள். நம்முடைய எபனேசர் ஜான்பல் அவர்களுடைய துணைவியார் அவர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, ஜெப வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிற தகப்பனாக இருந்து ஆண்டவர் அப்பா, நீ எல்லா ஜெபத்தையும் நீ கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காணிக்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அதை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை திரும்ப தருவேன் என்று சொன்னீங்கப்பா. அதற்குரிய பலனை நீங்கள் கொடுக்குற தகப்பனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. செய்தி வேலையை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. எஸ் லார்ட், எந்தெந்த பகுதிகளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் தேவையோ அப்பா, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக ஊழியம் செய்யும்படியாக தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்ற வார்த்தையின்படி மகனை மறைத்து நீரை வெளிப்படுவீராக. வந்திருக்கிறவங்க எல்லாருடைய இருதயம், சிந்தனை, எல்லா கற்பனைகள், எல்லாருடைய சூழ்நிலைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஏசப்பா, உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ளாக ஊழியம் செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.